Hi aspirants, welcome to Delight and Rise Academy. நம்ம வந்து இலக்கணம் சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு தலைப்பா முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 தலைப்புகள் வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. இலக்கணம் பிளேலிஸ்ட் வந்து நான் தனியாக கொடுத்துருப்பேன். சரிங்களா? பிளேலிஸ்ட்டில் வந்து இலக்கணம் சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அந்த கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். நான் ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸோடவே கொடுத்துருப்பேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 8ஆவதாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இதுதான் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து மொத்த மயங்கொலிகள் வந்து 8 எழுத்துக்கள் இருக்கும். அந்த 8 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 8 போட சொன்னால் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அப்படின்னு ஷார்ட்கட் கூட நான் சொல்லியிருப்பேன். 8 எழுத்துக்களை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. மீதி இருக்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயர் சொல்லின் வகை அறிதல். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எதுக்காக அப்படின்னா இலக்கணத்தில் மட்டும் கேள்விகள் 30லேருந்து 40 கேள்விகள் வந்து கேட்டுருவாங்க. அந்த 40 கேள்விகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு எத்தனை மார்க்கு? மொத்தம் வந்து 60 மார்க்கு. சரிங்களா? 60 மார்க்கை நீங்கள் எப்படி அந்த இலக்கணத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம். சரிங்களா? இலக்கணம் தானே நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் தருக, அதே மாதிரி இந்த மாதிரி பெயர் சொல் இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். இதில் சின்ன சின்ன மைனூட் மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக்னால நம்மளுக்கு வந்து மார்க் போயிடும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இலக்கணத்தை விட்டுறாதீங்க. இலக்கணத்தில் நீங்கள் வந்து 60 மார்க் வந்து ஈஸியாக வாங்கலாம். சரிங்களா? 40 கேள்விகள் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கு வந்து 1.5 மார்க்கு. நீங்கள் இலக்கியம், செய்யுள், உரைநடை சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் வந்து நிறையா இருக்கும். போர்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். படிக்க வேண்டியது நிறையா இருக்கும். இதில் கேள்விகள் பார்த்தீங்கன்னா 60 கேள்விகள் வரையும் வரும். சரிங்களா? 60 தான் வரும். ஆனால் இலக்கணம் தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்மியாக இருக்குது. கேள்விகள் வந்து நிறைய கேட்பாங்க. நம்ம படிக்கும்போது ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுலலாம் நமக்கு மார்க் வரும் அதுவாக நம்ம என்ன பண்ணணும், தேடி பிடிச்சி படிக்கணும். இன்றைக்கி வந்து பெயர் சொல்லின் வகை அறிதல் தான் பார்க்க போகிறோம். இது புதிய புத்தகம் பார்த்தீங்கன்னா 6ஆவதுல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் 7ஆம் வகுப்புலையும் 9ஆம் வகுப்புலையும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 புக்லையும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழைய புத்தகத்தை பார்த்துக்கலாம். சரிங்களா? பழைய புத்தகத்தில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால் பழைய புத்தகத்தில் பாருங்கள், எடுத்துக்காட்டும் நிறையா கொடுத்துருப்பாங்க, இன்ஃபர்மேஷனும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. புதிய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெயர்லாம் என்னென்ன, அதே மாதிரி அந்த இடுகுறி பெயரும் காரண பெயரும் இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பழைய புத்தகத்தில் புக் பேக்கும் நிறையா இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனும் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம வந்து புதிய புத்தகம் போகலாம். புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு, புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்லேருந்து தான் கேள்விகள் வரும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ரிவிஷன் பண்ணும்போது புத்தகத்தில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? புத்தகம் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள் மாதிரி புத்தகம். சரிங்களா? இல்லை பேஜ் நம்பர் என்னம்மா 178. ஒரே ஒரு நிமிஷங்க போயிடுச்சு எடுத்து. நூற்றி 78 எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, இந்த அதிர்ச்சி. ஓகே, இது வந்து புதிய புத்தகம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பழைய புத்தகத்தில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஷார்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன, பெயர்ச்சொல் வந்து எத்தனை வகைப்படும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெயர்ச்சொல்ல வந்து மொத்தம் வந்து 2 வகை இருக்குது. சரிங்களா? இடுகுறி பொதுப்பெயர், அதே மாதிரி காரணம். சரிங்களா? இடுகுறி பொதுப்பெயர் கிடையாது, இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த பாருங்க கீழே பெயர்ச்சொல் வந்து 6. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இடுகுறி பெயர், காரண பெயர். ஓகேங்களா? இந்த இடுகுறி பெயர் வந்து இது 2 வகைப்படும். அதுதான் வந்து இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அதே மாதிரி காரண பெயர் 2 வகைப்படும், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். இதிலிருந்து 2லேருந்து 3 கேள்விகளாவது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதனால வந்து விட்டுறாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வாங்க, பெயர் சொல் அப்படிங்கிறது காமனாக எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? பெயர் அப்படிங்கிறது என்னப்பா, ஒன்றன் பெயரை வந்து குறித்தால் அது வந்து பெயர் சொல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. என்ன முக்கியம் அப்படின்னா பெயர் சொல் எத்தனை வகைப்படும், அதுதான் வந்து முக்கியம். இது கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, பெயர் சொல் எத்தனை வகைப்படும் கொடுத்து 6, 5, 4, 2 அந்த மாதிரி கேட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உட்காந்து யோசிக்கக்கூடாது. என்னது, யாராவது பெயரை சொல்லி நம்ம கூப்பிடும்போது டக்குன்னு திரும்பி பார்ப்போம் இல்லையா? அப்போ யாராவது பெயர் சொல்லி அப்படிங்கிறதா ஷார்ட்கட்டு. அப்போ பெயர் சொற்கள் யாராவது 6 வகைப்படும். ஓகேங்களா? அது என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருட்பெயர், இடப்பெயர்,
காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். ஓகேங்களா? இந்த குணப்பெயர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பண்பு பெயர் தான் நம்ம வந்து குணப்பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் வந்து பேர்லேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிச்சா பொருட்பெயர், இடப்பெயர் இடத்தை குறிச்சால் இடப்பெயர், காலப்பெயர் காலத்தை குறிச்சால் காலப்பெயர், சினைப்பெயர் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள், தாவர உறுப்புகள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, விலங்கு உறுப்புகள் இது எல்லாமே வந்து சினைப்பெயர். ஓகேங்களா? இப்போ வந்து உடல் உறுப்புகள் வந்து கண், காது, மூக்கு இந்த மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி தாவர உறுப்புகளில் இலை, பூ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தண்டு, இது எல்லாமே வந்து சினைப்பெயர். அடுத்து குணப்பெயர்னாலும் பண்பு பெயர்னாலும் ஒன்று தான். நிறம், அளவு, வடிவம், சுவை இது வந்துட்டாலே நம்ம என்ன சொன்னோம், பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். தொழிற்பெயர் வந்து ஒரு தொழிலை குறித்தால் தொழிற்பெயர். இவ்வளோதான், நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிட்டோமா? இதில் எடுத்துக்காட்டு தான் நமக்கு வந்து என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்து தான் நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. இப்போ பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிப்பது. என்னென்ன பொருளை குறிக்கும்? இதில் 2 வகை இருக்குது. என்ன அப்படின்னா உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். உயிருள்ள பொருள்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தொல்காப்பியர் வந்து என்ன வகைப்படுத்தியிருப்பார் இல்லையா, ஓரறிவு முதல் 6 அறிவு முதல் வரைக்கும் என்னது உலக உயிர்களை வகைப்படுத்தியவர் யார்? தொல்காப்பியர். அப்போ ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிர்கள் எல்லாமே வந்து உயிருள்ள பொருள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சாமான்கள்லாம், சேரு, டேபிள், மெத்தை, கட்டில், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்கள். ஓகேங்களா? கீழே பாருங்கள், எடுத்துக்காட்டு குமரன், மலர்கொடி. எதுவுமே தேவையில்லை, உயிருள்ள பொருளாக வீட்டில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், உயிரற்ற பொருளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ். இதுதான் வந்து வித்தியாசம். குமரன், மலர்கொடி, தென்னை, செம்பருத்தி, வெள்ளாடு, ஓணான் இது எல்லாமே வந்து உயிருள்ளது. உயிரற்றது பார்த்தீங்கன்னா நாற்காலி, அடுப்பு, தட்டு, எண்ணெய், மண், நீர். மண்ணை நீங்கள் பார்த்துட்டு உயிருள்ளதுன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? மண் வந்து உயிரற்றது. நீர், காற்று முதலியன இது எல்லாமே வந்துட்டு உயிரற்ற பொருட்கள். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோமா? அடுத்து பாருங்கள், பொருட்பெயருக்கு அப்புறம் என்ன பெயர் கொடுத்துருந்தாங்க? பொருட்பெயருக்கு அப்புறம் என்ன பெயர்? இடப்பெயர், அடுத்து காலப்பெயர். சரிங்களா? இடத்தை குறித்தால் அது வந்து இடப்பெயருங்க. பாருங்கள், ஓர் இடத்தை குறித்தால் அது வந்து இடப்பெயர். என்னென்ன இடம் பாருங்கள், வீடு, தெரு, பள்ளி, கோவில், மக்கள் வாழிடம், தோட்டம், காடு, மலை என இடங்களை குறிப்பனவெல்லாம் இடப்பெயர் தான். சரிங்களா? ஒரு இடத்தை வந்து குறித்தால் அது வந்து இடப்பெயருங்க. பாருங்கள், பெரியார் தெரு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, திருநன்ற ஊர், இந்த மாதிரி இடத்தை வந்து குறித்தால் அது வந்து இடப்பெயர். ஓகேவா? டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அடுத்து பாருங்கள், என்னது காலப்பெயர். காலப்பெயர் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. இப்போ கண் இப்படி இமைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நொடி, கண் இமைக்கிற நொடி பொழுது முதல் ஊழி காலம் வரை. ஊழி அப்படின்னா என்னது? நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு வந்து பொருள் வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்போ கண் இமைக்கும் நொடி முதல் ஊழி காலம் வரை இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்னது? காலத்தை தான் வந்து குறிக்கும். ஸோ இதுதான் வந்து காலப்பெயர். சான்றா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நொடி, வினாடி, மணி, பொழுது, கிழமை, வாரம், திங்கள். இந்த இடத்துல திங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து திங்கள் கிழமை கிடையாது, திங்கள் மாதம். மாதத்தை வந்து நம்ம வந்து திங்கள் தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆணி திங்கள், ஆணி மாதம் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ பாருங்கள், கிழமை, வாரம், திங்கள், ஆண்டு, பருவ காலம். பருவ காலங்கள் வந்து நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? சம்மர், வின்டரு, ஸ்ப்ரிங் இந்த மாதிரி சீசன்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம். ஸோ இது எல்லாம் வந்து காலப்பெயர்கள். அடுத்து பாருங்க, 5 நொடி, 30 வினாடி, 12 மணி, விடியற் பொழுது, திங்கள் கிழமை, ஒரு வாரம், தை திங்கள் பாருங்க, தை மாதம் அப்படிங்கிறது தான் தை திங்கள், ஓராண்டு, மழைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம், அதுதான் வந்து பருவ காலம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே இது வந்து காலப்பெயர். ஓகேங்களா? அதாவது வந்து செகண்ட்ஸு, மினிட்ஸு இந்த மாதிரி கொடுத்துட்டா அது வந்து காலப்பெயர். ஓகேவா? அடுத்து பாருங்க, சினைப்பெயர். சினைப்பெயர்னா என்னது? உறுப்பின் பெயரை குறித்தால் அது வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஒரு செடி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் சினைப்பெயர்கள். இது என்னென்ன பார்த்தீங்கன்னா, மனித உறுப்புகள், விலங்கு உறுப்புகள். சரிங்களா? மனிதனுடைய பார்ட்ஸ் ஆஃப் பாடி, அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். சரிங்களா? தாவர பகுதி, விலங்கு பகுதி, அதே மாதிரி மனித உறுப்புகள், விலங்கு உறுப்புகள், தாவர பகுதிகள், மனித உறுப்புகள். இது எல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்து சினைப்பெயர். மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, தலை, கண், மூக்கு, செவி, நாக்கு, பல், வயிறு, கை, கால், விரல், நகம் முதலியனவும். வேர். சரிங்களா? தாவரங்கள் பாருங்க, தாவர பகுதிகள் என்னென்ன இருக்கு? வேர், தண்டு, கிளை, இலை, பூ, காய், கனி, விதை, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து சினைப்பெயர்கள். இதுல இருந்து கேள்விகள் வந்திருக்கு. சினைப்பெயர்கள்னா என்ன, காலப்பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா படிச்சிடணும். அடுத்து பாருங்க, கோபம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து குணப்பெயர். குணப்பெயர் வந்து நம்ம பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து கோபம், நம்ம வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவோம், பேச்சு வழக்கத்தில் வந்து கோவப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிற சொல்லே வந்து தமிழ் சொல் வந்து கிடையாதாமா. சரிங்களா? கோபம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. தமிழ் சொல் என்ன அப்படின்னா, அங்கே பாருங்க,
செந்தமிழ் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா சினம். ஓகேங்களா, சினம் தான் வந்து தமிழ் சொல். கோபம் அப்படிங்கிறது தமிழ் சொல் வந்து கிடையாது. ஓகேங்களா, நம்ம வந்து பேச்சு வழக்கில் கோபப்படாதுன்னு சொல்லுவோம்ல, ஆனால் அது தமிழ் சொல் கிடையாது. அதே மாதிரி மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழ் சொல் வந்து கிடையாது. சரிங்களா, நம்ம ரமணா படத்தில் கூட விஜயகாந்த் வந்து சொல்லுவார், மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எக்ஸாம்களில் கேட்டிருந்தாங்க, இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, மன்னிப்பு என்பது எவ்வகை சொல் கேட்டிருந்தாங்க. நம்ம போட்டு அடித்தோடனே தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி போட்டோம், ஆனால் அதுதான் தவறானது. மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சொல். அதே மாதிரி கோபம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. கோபம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னது, சினம். சரிங்களா, இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. மன்னிப்பு அப்படிங்கிறது 2-3 தடவை கேட்டிருக்காங்க. மன்னிப்பு அப்படிங்கிறது உருது. சரிங்களா, இந்த மாதிரி நிறம், அளவு, வடிவம், சுவை வந்துட்டாலே அது வந்து பண்பு பெயர், இல்லைன்னா குணப்பெயர். பண்பு பெயர்னாலும் குணப்பெயர்னாலும் ஒன்று தான், 2ஐ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அடுத்து பாருங்க, 10 மீட்டர் துணி, 5 படி எண்ணெய், 10 கிலோ அரிசி, வட்டப்பலகை, சதுர வீடு, செவ்வக புத்தகம், முக்கோண கூம்பு. இது எல்லாமே வந்து பண்பு பெயர். ஏன் அப்படின்னா 10 மீட்டர் அப்படிங்கிற அளவை வந்து குறிக்குது, அப்போ அளவு வந்திருக்கா. 5 படி எண்ணெய் அப்படிங்கிற அளவு குறிக்குது, அப்போ அளவு வந்திருக்கு. 10 கிலோ அப்படிங்கிற அளவை வந்து குறிக்குது, அப்போ அளவு. இங்கே பாருங்க, வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் அளவும் வடிவமும் கொடுத்துருக்கனால இது வந்து பண்பு பெயர். சரிங்களா, நிறம் பார்த்தீங்கன்னா செம்மை, கருமை, வெண்மை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நிறம். சரிங்களா, அப்போ நிறம், அளவு, வடிவம், சுவை. சரிங்களா, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சுவை. இது எல்லாமே வந்து பண்பு பெயர்னு சொல்லக்கூடிய குணப்பெயர். சரிங்களா, அவ்வளோதாங்க. அடுத்து லாஸ்ட்டாக பாருங்க, தொழில் பெயர். தொழில் பெயர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தல் விகுதி வந்து பெற்று வந்திருந்தாலே அது வந்து தொழில் பெயர். ஒரு தொழிலை வந்து குறித்தால் அது வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த தல் விகுதி, அல் விகுதி, அதே மாதிரி கு, ஐ, இந்த 4-5 வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தொழில் பெயரில் நிறைய விகுதிகள் இருக்குது, ஆனால் அதுதான் தெரியாது. அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, தல் அப்படிங்கிறதுல இங்கே பாருங்க, தொழில் பெயரில் தல்லுக்கு அந்த விகுதி இருக்குது பார்த்தீங்களா, தல் அப்படிங்கிற விகுதி மட்டும் வரல. அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, உ, தி, சி, வி, உள், காடு, பாடு, ரைமிங்கா, காடு, பாடு, அரவு, ஆணை, மை, தூ, ஆள். இந்த விகுதி எல்லாமே வந்துட்டா அது வந்து தொழில் பெயர். எத்தனை பேருக்கு தெரியும் இத்தனை விகுதிகளும் தொழில் பெயரில் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து படிக்கும்போது எனக்கு எப்படி திரும்ப படிச்சிருந்தேன், தல், அல் இதை தான் வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இத்தனை விகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எனக்கே வந்து தெரியும். ஓகேங்களா, அதனால தான் உங்களுக்கு வந்து திரும்ப சொல்கிறேன். தல் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து தொழில் பெயர்னு போட்டுடலாம். அதே இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல போக்கு அப்படிங்கிறது என்ன வகை பெயர் கேட்பாங்க. நான் வந்து கம்யூனிட்டி போஸ்டரில் வந்து கேட்டிருந்தேன் இந்த கொஸ்டின்லாம். போக்கு அப்படிங்கிறது என்ன வகை கேட்பாங்க, புளிப்பு அப்படிங்கிறது என்ன வகை கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து புளிப்பு அப்படிங்கும்போது நம்ம என்ன போடுவோம், குணப்பெயரில் பார்த்தோம்ல, நிறம், அளவு, வடிவம், சுவை பார்த்தோம் இல்லையா. ஆனால் புளிப்பு அப்படிங்கிறது என்ன பெயர், இங்கே பாருங்கள், தொழில் பெயர். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, விகுதி வந்து பூ அப்படின்னு இருக்குது, அதனால் புளிப்பு தொழில் பெயர். மறதி அப்படிங்கிறது தொழில் பெயர். ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. புளிப்பு அப்படின்னு கொடுத்து அது வந்து குணப்பெயர் அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் ஈஸியாக அடிச்சிருவீங்க. குணப்பெயர் எடுத்துகிட்டு தொழில் பெயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், தொழில் பெயர் தான் அடிக்கணும். சரிங்களா, அப்போ தொழில் பெயரில் இது வந்து ரொம்ப முக்கியம். எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மார்க்கை வந்து மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ மொத்தம் வந்து 6 பெயர்களும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த 6 பெயரில் தொழில் பெயர் வந்து 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா, முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நான் 3ஐயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, இதில் என்ன இருக்குது, அடி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் பாருங்கள், பேரு, இந்த பெறுதல், கெடுதல் இதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பெறுதல், கெடுதல் அப்படிங்கிறதுல பெரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் என்னது, பகுதி. சரிங்களா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பெரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதுதான் வந்து பகுதி, இதுதான் வந்து முதல்நிலை. சரிங்களா, இந்த பெரு அப்படிங்கிறது முதல்நிலை. அப்போ முதல்நிலை தொழிற்பெயர் இப்போ வந்து கேட்டுருவாங்க, கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க, முதல்நிலை தொழிற்பெயர் எதுன்னு கொடுத்து கீழே பெரு, பேரு, அதே மாதிரி பெறுதல் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக பெரு இதுதான் வந்து முதல்ல இருக்குது. இந்த முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, வேர்ச்சொல்னு சொல்கிறோம் இல்லையா, பெரு, பெற்றான் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா, பெற்று அந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த பெரு அப்படிங்கிறது தான் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இதிலிருந்து வரக்கூடிய 2வது வரும் பார்த்தீங்களா, அந்த தள்ளு, அம்மு, கூ, ஐ இதெல்லாம் வந்து விகுதி பெற்ற
தொழிற்பெயர் சரிங்களா. இது வந்து விகுதிப்பற்ற தொழிற்பெயர், இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இன்னொன்று என்னது, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அது என்ன அப்படின்னா இந்த பெரு அப்படிங்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதல்நிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறது திரிஞ்சு, இந்த பெரு அப்படிங்கிறது திரிஞ்சு பேரு அப்படின்னு சொல்லி மாறி வருது பார்த்தீங்களா, பேரு அப்படின்னு சொல்லி மாறி வந்தால் அது வந்து திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா. வெறுமனே பெருன்னு கொடுத்துருந்தா அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அதுவே திரிஞ்சு வந்தது அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த கேள்வி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. ஓகேங்களா. பெரு அப்படிங்கிறது பேரு அப்படின்னு சொல்லி மாறி வரும், கெடு அப்படிங்கிறது கேடு அப்படின்னு சொல்லி மாறி வந்தால் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த முதல்ல கொடுத்துருக்காங்க பகுதி, அதுதான் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா. இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 6 பெயர்களும் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அங்கே பாருங்கள், பெயர் வகை பெயர் கொடுத்துருக்காங்க. பொருட்பெயர், கண்ணன் அப்படிங்கிறது என்னது, உயிருள்ள பொருள். நாற்காலி அப்படிங்கிறது என்னது, உயிரற்ற பொருள் சரிங்களா. இடப்பெயர் பாருங்கள், வேலூர், நாமக்கல். காலப்பெயர் தை திங்கள், தை மாதம், நண்பகல் சரிங்களா. சினைப்பெயர் முகம், கை. அடுத்து பாருங்க, குணப்பெயர் வட்டம், அழகு. தொழில் பெயர் ஆடல், பாடல். இதில் ரெண்டுமே தல்விகுதி தான் கொடுத்துருக்காங்க, அப்போ ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுருவீங்க. அடுத்து பாருங்க, கீழே கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கேள்வி இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். கேள்வி பதில் தான் வந்து புக் பேக்கில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மதுரை என்பது என்ன பெயர், காலப்பெயரா குணப்பெயரா? கிடையாது, அது வந்து ஒரு இடம். அப்போ இடத்தை குறிக்கிறதுனால மதுரை அப்படிங்கிறது இடப்பெயர். பூங்கடி பூ பறிக்கிறாள். அப்போ ஒரு செடியில் வந்து என்னது, இலை இருக்குது, பூ இருக்குது, தண்டு இருக்கு இல்லையா. அப்போ இந்த மாதிரி சினை வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக குறித்தால் அது வந்து என்னது, சினை பெயர். அப்போ பூ தானே கேட்டிருக்காங்க, காய் இந்த மாதிரி வரதெல்லாம். அப்போ வந்து இது வந்து சினை பெயர். அடுத்து பாருங்கள், சதுரம், வடிவம் கொடுத்துருக்காங்க. வடிவம் அப்படிங்கிறது நிறம், அளவு, வடிவம், சுவை. இது வந்துட்டாலே குணப்பெயர் இல்லைன்னா பண்பு பெயர். அப்போ எங்கே இருக்குது, ஆப்ஷன் 3ல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து நீங்களே போட்டுடலாம் சரிங்களா. இதெல்லாம் தேவையில்லை. கோடிட்ட இடங்களில் ஏற்ற பெயர் சொற்களை எழுதுக அப்படிங்கிறது தேவையில்லை. தேவைப்பட்ட நீங்களே அதை வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், அவ்வளோதான். இதில் வந்து புக் பேக் வந்து இதில் இல்லை, இதில் முடிச்சிட்டோமா. 7th ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சாச்சு, பழைய புத்தகம். இப்போ பாருங்கள் 9th ஸ்டாண்டர்டில் புக் பேக். இதில் வந்து பார்த்தாச்சு இல்லையா, 6 வகை பெயர் சொற்களும் பார்த்தாச்சு. இந்த பாருங்கள், பெயர் சொல்லு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இவை பெயர் சொற்கள். வினை சொற்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். பெயரச்சம், வினையச்சம், தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், இது எல்லாமே வந்து தனியாக வீடியோ கிளாஸ் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். இந்த தல் விகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுனா இந்த பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகளையும் இதை கொடுத்து கேட்டுருவாங்க, அதே மாதிரி தொழில் பெயர்லையும் இதை கொடுத்து கேட்டுருவாங்க. அங்கே பாருங்கள், பெறுதல், பெரு கூட்டல் தல். ஆட்டம், ஆடு கூட்டல் அம். வாழ்க்கை, ஐ முடியுதா, வாழ் கூட்டல் கை. போக்கு, போ கூட்டல் கு சரிங்களா. இக்கு வந்து கெட்டு போயிருக்கு, கெடுதல் விகாரம். வரவு, ஓகேங்களா. அந்த மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கெட்டு தான் வந்து பிரிஞ்சு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி வரவு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது டேரெக்டாக அப்படியே பிரிவுங்க. பாருங்கள், வர கூட்டல் இவ்வு கூட்டல் ஊன்னு தானே பிரிப்பீங்க. ஊ வந்து எப்படி பிரிப்பீங்க, இவ் கூட்டல் ஊ. அப்போ வர கூட்டல் ஊ. உணர்ச்சி, உணர் கூட்டல் இந்த இச்சு வந்து கெட்டு வந்திருக்கு. செய்யுள், செய் கூட்டல் உள்ளு. கோட்பாடு, கோட்பாடு அப்படிங்கிறதுல கோல் கூட்டல் பாடு. கேள் ஆணை, கேள் கூட்டல் ஆணை. பாய்த்து, இத்து வந்து கெட்டு பாய் கூட்டல் தூ அப்படின்னு வந்திருக்கு. கோடல், கோடு கூட்டல் அல். கொலை, கொள் கூட்டல் ஐ. லை எப்படி பிரிப்பீங்க, இல் கூட்டல் ஐ தானே பிரிப்பீங்க. பறவை பாருங்கள், பறவை இது வந்து பாருங்கள் அப்படியே வந்திருக்கா. பறவை இங்கே பார்த்தோம் இல்லையா, வரவு. அதே மாதிரி தான் பறவை. நம்ம வந்து இவ்வு கூட்டல் ஐ அப்படின்னு போடக்கூடாது, அது வந்து தவறு. பறவை அப்படிங்கன்னா பற கூட்டல் வை அப்படிங்கிறதா கரெக்டு. புளிப்பு, புளி கூட்டல் பூ. மறதி, மர கூட்டல் தி. இது வந்து கேட்டிருக்காங்க, புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. அந்த வரவு இந்த இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். வரவு, இந்த மறதி இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். மறதி, மர கூட்டல் தி. புலவி, புல கூட்டல் வி. சாக்காடு, சாக்காடு, சா கூட்டல் காடு. தோற்றரவு, தோற்று கூட்டல் அரவு. நடவாமை, நட கூட்டல் ஆவா. இவ் கூட்டல் ஆ அப்படி பிரிக்கிறோம் இல்லையா. அப்போ நட கூட்டல் ஆ கூட்டல் மை. தாளாள், தாழ் கூட்டல் ஆள். இதில் வந்து பிரித்தெழுதுகளும் கேட்கலாம், அதே மாதிரி இந்த மாதிரி பெயர் சொற்கள் கொடுத்தும் கேட்கலாம் சரிங்களா. அதனால் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. அடுத்து பாருங்கள், தொழிற்பெயர் வந்து பார்த்தாச்சு. முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து கீழே பாருங்கள் என்ன இருக்குது, எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்கணும். வினையாளனையும் பெயரும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா. இலக்கண குறிப்பெறுதல் அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இருந்தாலும் வந்து இப்போ பார்ப்பீங்க இல்லையா வீடியோ, அவங்களுக்காண்டி நான் திரும்ப சொல்கிறேன். இல்லைன்னா ரிவிஷன் மாதிரி கூட வச்சுக்கோங்க. வினையால் அணையும் பெயர் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒரு வினையை வந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த வினையை வந்து குறிக்காமல் வினை செய்தவரை குறித்தால் அது வந்து வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா. இந்த வினையால் அணையும் பெயருக்கும் தொழில் பெயருக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வினையால் அணையும் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா முக்காலத்தையும் வந்து காட்டும். இங்கே பாருங்க, அதாவது வந்து ஒரு வினையை வந்து குறிக்காமல், இப்போ வந்து பாருங்க பெற்றான் கொடுத்துருக்காங்க இல்லையா. பெற்றான் அப்படிங்கிறது வினை முற்று, அந்த வினை வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வினையை வந்து குறிக்காமல்
பெற்றானை அவனை அப்படின்னு வருது இல்லையா, அந்த வினை செய்தவனை வந்து குறிக்குது. சரிங்களா, அப்போ பெற்றவனை அவனை முடியறதுனால இது வந்து வினையால் அணையும் பெயர். இது வந்து முக்காலத்தையும் காட்டும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன அப்படின்னா பெற்றானை பெறுகின்றானை பெறுவானை. இங்கே பாருங்க கிருகின்று வந்துட்டாலே அது வந்து நிகழ்காலம். அதே மாதிரி இங்கே பாருங்க பெற்றானை அப்படிங்கிறது பெற்று தான் பரிசு பெற்றான் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து இது இறந்த காலம். பெறுவானை இப்போ இவு வந்துட்டு அது வந்து எதிர்கால இடைநிலை சொல்லி படிச்சிருப்போம். இது வந்து முக்கியம். அடுத்து பாருங்க இதில் இன்னொன்று என்ன முக்கியம் அப்படின்னா இங்கே பாருங்க இது வினைக்குரிய காலம் காட்டும் தான் வினை. அது வினைக்குரிய காலத்தை வந்து காட்டியிருக்கு பெற்றான் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாருங்க பெயர்க்குரிய வேற்றுமை உருபுகளையும் பெற்று வரும். பெயர்க்குரிய அவன் வந்திருக்கு பார்த்தீங்களா, அவன் அப்படிங்கிறது பெயர். அந்த இடத்துல யார் பெயர் வந்திருக்குங்க பாருங்க, முருகன் அப்படிங்கிற பெயர் தானே அவன் பரிசு பெற்றவன். அப்போ அவனை வருது இல்லையா, அப்போ முருகனை அது வந்து பெயர் தானே, பெயர்க்குரிய வேற்றுமை உறுப்புகள். அப்போ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற உறுப்பு பெற்று வந்திருக்கு. சரிங்களா, மூணுலையும் பார்த்தீங்கன்னா பெற்றானை பெறுகின்றானை பெறுவானை அப்படிங்கிற ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதில் பாருங்க தொழிற்பெயர் வினையால் இணையும் பெயர். தொழிலுக்கு மட்டும் பெயராய் வரும். இது தொழில் செய்பவருக்கு, வினையை குறிக்காமல் வினை செய்பவருக்கு பெயராய் வரும். படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். சரிங்களா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்க எங்கே பார்த்தோம் தொழிற்பெயர், இங்கே கொடுத்ததாங்க எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, தொழிற்பெயர் ஆடல் ஆடுதல் ஆடல் கொடுத்துருக்காங்க. ஆடுதல்னு வச்சுக்கலாம். ஆடுதல் அப்படிங்கிறது என்னது, தன்மையா முன்னிலையா படற்கையா, படற்கை அப்படிங்கிற இடத்துல மட்டும் தானே தெரியும். ஆடுதல்னு பொதுவாக தானே கொடுத்துருக்காங்க, தன்மையையும் குறிக்கல முன்னிலையும் குறிக்கல. அப்போ தொழிற்பெயர் வந்து படற்கை இடத்தில் மட்டும் வரும். இங்கே மூவிடங்களில் வரும். அதுக்கு தான் எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருந்தாங்க பாருங்க, பெற்றானை பெறுகின்றானை பெறுவானை அப்படிங்கிற மூவிடங்களில் வரும். காலம் காட்டாது. ஓகேங்களா, மூவிடங்கள் அப்படிங்கும்போது மூவிடங்கள் முக்காலத்துல தான் அது வந்து பெற்றானை பெறுகின்றானை பெறுவானை. இங்கே பாருங்க மூவிடம் அப்படிங்கும்போது தன்மையிலும் வரும் முன்னிலையும் வரும் படற்கையிலும் வரும். இது படற்கை இடத்துல மட்டும் வரும், இது வந்து மூவிடங்களில் வரும். ஓகேங்களா, இது காலம் காட்டாது, இது வந்து காலம் காட்டும். இவ்வளோதான் வந்து வித்தியாசம். பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ பெயர் சொல் அப்படின்னா என்ன, பெயர் சொல்லின் வகைகள் வந்து 6 அப்படிங்கிற பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து டக்குன்னு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, புக் பேக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பாருங்க நிறம் அளவு வடிவம் சுவை. செம்மை வெண்மை கருமை அப்படிங்கிறது நிறப்பண்பு. வட்டம் சதுரம் கூம்பு செவ்வகம் வடிவ பண்பு. 1/2 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அளவு பண்பு. காரம் புளிப்பு இனிப்பு அப்படிங்கிறது சுவை பண்பு. இது எல்லாமே ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் ஒன் மோர் திங் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பண்பு பெயர் விகுதிகள். நம்ம மை விகுதி வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பண்பு பெயரில் நிறம் அளவு வடிவம் சுவை வரும்னு சொல்லி பார்த்துருப்போம். இதில் இன்னும் விகுதிகள் வந்து நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா மை ஐ சி பு உ கு ரி ரு அம் அர் பம் து இந்த மாதிரி வந்துட்டாலே அது வந்து என்னது பண்பு பெயர் விகுதிகள். எடுத்துக்காட்டு பாருங்க, நன்மை தொல்லை மாட்சி மாண்பு. இது ரொம்ப முக்கியம். நன்மை நல் கூட்டல் மை, தொல்லை தொல் கூட்டல் ஐ, மாட்சி. இந்த டன் நகரம் வந்திருக்கு பாருங்க, இட்டு வந்த இடத்துல டன் நகரம் வந்திருக்கா, மான் கூட்டல் சி. இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாண்பு மான் கூட்டல் பூ. அடுத்து மளவு மழை கூட்டல் ஊ. நன்கு நல் கூட்டல் கு. நன்றி நல் கூட்டல் ரி. நன்று நல் கூட்டல் ரு. நலம் நல் கூட்டல் அம். நன்னர் நல் கூட்டல் அர். திட்பம் தின் கூட்டல் டன் நகரம் வந்திருக்கு பாருங்க, தின் கூட்டல் பம். தீது தீமை கூட்டல் தீன்னு சொல்லிட்டு தீமை கூட்டல் தூ. சரிங்களா, இந்த பிரித்தெழுதுகளையும் கேட்கலாம். பொருட்பெயர் அல்லது இந்த மாதிரி பெயர் சொற்கள் கொடுத்து இதில் என்ன வகை பெயர் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஓகேங்களா, அப்போ இது வந்து என்ன வகை பெயர், பண்பு பெயர். ஓகேங்களா, கீழே பாருங்க, பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. பெரு சுடு நடு கெடு வீடு. நான் சொன்னதை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களே டக்குன்னு சொல்லிடுவீங்க ஆன்சரை. நான் இங்கே ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்த்து சொல்லக்கூடாது. நான் சொன்னது என்னது தொழிற்பெயரில் வரும். இது என்னது தொழிற்பெயர் வந்து 2 வகைப்படும். அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சரிங்களா, தொழிற்பெயர் வந்து 2 வகைப்படும். முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லி பார்த்தோம். அந்த முதல்நிலை வந்து பாருங்க பெரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, ஆனால் முதல்நிலை. பெறுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதுவே வந்து பெரு அப்படிங்கிறது பேரு அப்படின்னு சொல்லி திரிஞ்சு வந்திருந்தா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர். இந்த வீடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ எதை வந்து நம்ம பொருந்தாததா சொல்லணும், வீடு அப்படிங்கிறது தான் வந்து பொருந்தாதது, சரியானது. சரிங்களா, இந்த 4மே வந்துட்டு பகுதி. சரிங்களா, முதல் பகுதி முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேவா, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, செம்மை வட்டம் 1 கருமை வெம்மை. ஓகேங்களா, இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மை அப்படிங்கிற நிறம், வட்டம் அப்படிங்கிற வடிவம், கருமை அப்படிங்கிற நிறம், வெம்மை அப்படிங்கிற நிறம். இதெல்லாம் நிறம் அளவை வடிவம் குறிச்சிருக்கு. இது 1 அப்படிங்கிற தனியாக கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து நம்பரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். நம்பரில்
இதே ஒரு மூட்டை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்பரில் கொடுத்தனா முக்கால் கிலோ, 1/4 கிலோ, அரை கிலோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்னது அளவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதில் 1 மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து பொருந்தாதது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆடல், அண்ணன், தேடல், போக்கு, பாய்தல். இதை பாருங்க, இதுக்கு தான் நான் சொன்னேன் தொழிற்பெயர் வந்து தள்ளு, அம்மு, அள்ளு, கூ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அது எல்லாம் படிச்சிருந்தாதான் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியும். ஆடல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், தேடல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், பாய்தல் அப்படிங்கிற தொழிற்பெயர் ஈஸியாக போட்டுருவீங்க. ஆனால் அந்த போக்கும் அப்படிங்கிறதும் தொழிற்பெயர் தான். அப்போ இது 4 தொழிற்பெயர். அண்ணன் அப்படிங்கிறது மட்டும் என்னது பெயர் சொல், பொருட்பெயர். ஓகேங்களா? அப்போ இதை தான் வந்து நம்ம பொருந்தாதது. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எழுதுக. ஓகேங்களா? தேர்ந்தெழுதுக. தொழிற்பெயரின் பகுதி திரிந்தின்னு வந்து கேள்வியில் வந்துட்டாலே நம்ம திரிந்து அப்படிங்கிற பதிலை கூட தரணும். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். காட்சி, நான் சொன்னேன் இல்லையா, பிரித்தெழுதுகளில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. இதை பாருங்க, மாச்சி, அதுவே காட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. காட்சி அப்படின்னா கான் கூட்டல் சி, தன்னகரம். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, மாச்சி என்பது டேஸ் ஆகும். மாச்சி அப்படிங்கிறது பண்பு பெயர். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது, பண்பு பெயர். அடுத்து வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. அப்போ வினையால் அணியும் பெயர் வந்து என்னது வந்தவன். ஓகேங்களா? வந்தவன், வந்தார் இந்த மாதிரி வந்துட்டாலே அது வந்து வினையால் அணியும் பெயர். அடுத்து பாருங்க, பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. பொறுத்துக என்ன அப்படின்னா தொழிற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தள் விகுதி வந்திருக்கா, வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த அப்படிங்கிறது என்னது நெடிலா வந்திருக்கும். எங்கே வந்திருக்கு, சுடு அப்படிங்கிறது சூடுன்னு வந்திருக்கு. பண்பு பெயர் பாருங்க, நன்றி அப்படிங்கிற பண்பு வந்து அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா. வினையால் இணையும் பெயர் அவர், அகழ்வார், ஓரு, அவர் இந்த மாதிரி வந்துட்டா வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எத்தனை புக் பேக் கொஸ்டின் இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பகுதி மட்டும் தொழிலை குறிப்பது. பகுதி மட்டும் வந்தா அது வந்து என்னது முதல்நிலை தொழில் பெயர். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. திரிந்து வந்தாதான் அது வந்து திரிந்த தொழில் பெயர். பகுதி இப்போ வந்து கற்றல் அப்படிங்கிறதுல கல் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து முதல்நிலை தொழில் பெயர். அடுத்து பாருங்க, வரவு. இதை எப்படி பிரிப்பீங்க, வர கூட்டல் இவ் கூட்டல் ஊ வருமா. அப்போ வர கூட்டல் ஊ. இவ்வை எப்படி பிரிப்பீங்க, ஊவை எப்படி பிரிப்பீங்க, இவ் கூட்டல் ஊ. அப்போ வந்து ஊ தானே வருது. அப்போ வர கூட்டல் ஊ. இதுதான் வந்து சரியான பதில். விகுதி தான் கேட்டிருக்காங்க, பகுதி கேட்கல. பகுதி கேட்டிருந்தாங்கன்னா வர அப்படிங்கிறது பகுதி, ஊ அப்படிங்கிறது விகுதி. அடுத்து பாருங்க, வட்டம், வடிவம் கொடுத்துருக்காங்க. வடிவம் வந்துட்டாலே அது வந்து பண்பு பெயர். சரிங்களா? குணப்பெயர் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். சரிங்களா? இதுதான் வந்து சரியான பதில். அப்போ புக் பேக் வந்து இதுலேயும் முடிச்சிட்டோம். இப்போ வாங்க, புது புத்தகத்தில் ஒன்று பெண்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த இடுகுறி பெயரும் காரண பெயரும். இதுதான் வந்து பேலன்ஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், பெயர் சொல்லு. இந்த பெயர் சொல்லுடைய 6 வகை இங்கே எடுத்து கிடப்பாங்க. மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இதெல்லாம் பொருட்பெயர். இடம் பாருங்க, சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இது வந்து இடப்பெயர். காலம் பாருங்க, நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, இதெல்லாம் காலப்பெயர். சினைப்பெயர் பாருங்க, கண், கை, இலை, கிளை, இதெல்லாம் சினைப்பெயர். பண்பு பாருங்க, வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. தொழிற்பெயர் பாருங்க, படித்தல், ஆடுதல், நடித்தல், இதில் ஃபுல்லு தள்ளு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ புது புத்தகத்தில் பார்த்தா பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ ஓல்டு புக்கு நம்ம வந்து என்னது தரவாக வந்து படிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கீழே பார்த்தலாம். இது எல்லாமே பார்த்துட்டோம். பாருங்க, புத்தகம் அப்படிங்கிறது பொருட்பெயர், பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர், மாலை அப்படிங்கிறது காலப்பெயர், தலை அப்படிங்கிறது சினப்பெயர், இடிமை அப்படிங்கிறது பண்பு பெயர், ஆடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். இதில் அடுத்து வேறு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இடுகுறி பெயரும் காரண பெயரும். நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என 2 வகைப்படுத்தினார். சரிங்களா? பெயர் சொற்களை நம்ம முன்னோர்கள் வந்து என்னது 2 வகைப்படுத்தியிருக்காங்க, இடுகுறி பெயர், காரண பெயர். இதுக்கு 2 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்னது காரணமே இல்லாமல் வந்து பெயர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னது இடுகுறி பெயர். காரணம் கருதி கொடுத்துருக்கிறது காரண பெயர். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க, இடுகுறி பெயர் என்ன அப்படின்னா மண், மரம், காற்று. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மண்ணை இடு, மரத்தை நடு. அப்போ இடு, நடு அப்படின்னு வருதுல, அதான் இடுகுறி பெயர் அப்படின்னு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. மண், மரம், காற்று இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இடுகுறி பெயர். இதில் வந்து பொதுப்பெயர், இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் 2 இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் பாருங்கள். அதாவது பொதுவாக காமனாக சொல்லக்கூடிய எல்லாமே வந்துட்டு பொதுப்பெயர், சிறப்பாக வந்து சொல்கிறது வந்து சிறப்பு பெயர். இங்கே பாருங்கள், மரம் அப்படிங்கிறது பொதுவானது. அதுவே வந்து மாமரம், பலாமரம், வாழை மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சிறப்பு. சரிங்களா? இப்போ மரம் அப்படிங்கிறது பொதுவானது, அதில் வந்து சிறப்பாக ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சிறப்பு பெயர். அடுத்து பாருங்கள், காடு. காடு அப்படிங்கிறது
பொது பெயர். இங்கே பாருங்கள் கருவேலங்காடு, அதில் வந்து சிறப்பாக வந்து கருவேலங்காட்டை மட்டும் சொல்கிறாங்க இல்லையா, முள்ளுக்காடு. ஸோ இது வந்து சிறப்பு பெயர். இவ்வளோதாங்க வித்தியாசம். அடுத்து பாருங்கள் காரண பெயர், காரணம் கருதி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து காரணம் கருதி வச்சுருக்காங்களே நம்ம முன்னோர்கள், அதை தான் வந்து காரண பெயர்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நாற்காலி, கரும்பலகை. நாற்காலி பார்த்தீங்கன்னா 4 சைடு வந்து கால் இருக்கு இல்லையா, அதனால் நாற்காலின்னு வச்சுருக்காங்க. கரும்பலகை பிளாக் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கலர் பலகை, அதனால் கரும்பலகைன்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து 2 வகைப்படும், பொதுப்பெயர் சிறப்பு பெயர். இதில் பாருங்கள் காரண பொதுப்பெயர் அப்படின்னா பறவை. பறவை வந்து பொதுவாக சொல்கிறது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம படிச்சிருக்கிறோம், ஆர்டிகாலா, கூளைக்கடா, கப்பல் பறவை, இதெல்லாம் படிச்சிருக்கோம். அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மைனா, குயில், புறா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அது வந்து சிறப்பு பெயர். சரிங்களா. தனிப்பட்டு சிறப்பாக சொன்னால் அது வந்து சிறப்பு பெயர். பொதுவானதாக சொன்னால் அது வந்து பொது பெயர். இப்போ பாருங்கள் அணி. அணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து அணின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பொது பெயர். ஒரு அணி இயல்பு நவிர்ச்சி அணி. சரிங்களா. இயல்பு நவிர்ச்சி அணி, தற்குறிப்பேற்று அணி, இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அது வந்து சிறப்பு பெயர். ஓகேங்களா. அப்போ காரணம் பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயருங்க. பாருங்க வளையல். வளையல் அப்படிங்கிறது வளைவாக இருக்கிற காரணத்தினால இது வந்து என்னது, சிறப்பு பெயர். ஓகேங்களா. காரண சிறப்பு பெயர், காரணம் கருதி தான் வச்சுருக்காங்க. வளைவாக இருக்க காரணத்தினால இது வந்து என்னது, வளையல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்க மரங்கொத்தி அப்படிங்கிறது சிறப்பு பெயர். மரம் அப்படிங்கிற பொது பெயர் அப்படின்னா மரங்கொத்தி, மரத்தை கொத்துற காரணத்தினால இது வந்து மரம் கொத்தி. ஓகேங்களா. இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ முடிச்சிட்டோம். என்ன முடிச்சிட்டோம், பெயர் சொல்லின் வகையறுதல் முடிச்சாச்சு. இதுலேருந்து 2 கேள்விகள் இல்லைன்னா 3 கேள்விகளாவது வந்துடும். இங்கே பாருங்கள் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடுகுறி பெயரை வட்டமிடுக. மண்ணை இடு, மரத்தை நடுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ மண் அப்படிங்கிறது சரியான பதில். காரண பெயரை வட்டமிடுக. வளையல் வந்து வளைவாக இருக்க காரணத்தினால வளையல் அப்படிங்கிற பெயர் வந்தது. அப்போ வளையல் அப்படிங்கிறது சரியான பதில். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. சிறப்பு, சிறப்பு என்ன சிறப்பு, மரம் அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து பொது பெயர். இங்கே வாழை அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இதுதான் வந்து சிறப்பு பெயர். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லி பார்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஆன்சரை அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். இந்த பாடல் வரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம். இந்த மாதிரி பாடல் கொடுத்துட்டாங்களே, அது வந்து யாரு, முத்தரையனார், மலேசிய கவிஞர். அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்கலாம். அன்பினில் இன்பம் காண்போம் கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகள் யாருடையதுன்னு கேட்டால் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் போடணும். ஓகேங்களா. இவ்வளோதான் கொஸ்டின். அடுத்து கீழே ஏதாவது இருக்கா, இந்த இங்கே உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லணும். இது என்ன அப்படின்னா அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசை நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதனால வந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கானது தான். இதை வந்து கமெண்ட்டில் வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி நீங்கள் வரிசைப்படுத்தி எனக்கு வந்து சொல்கிறீங்க. ஓகேவா. அடுத்து கீழே பாருங்கள். பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. சரிங்களா. கைகள் அப்படிங்கிறது சினைப்பெயர். இது என்னது, அடைதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். தெருவில் அப்படிங்கிறது இடப்பெயர். பாரதியார் பொருட்பெயர். மாலை, மாலை அப்படிங்கிறது வந்து காலப்பெயர். அன்பு அப்படிங்கிறது பண்பு பெயர். சரிங்களா. குணப்பெயர். இங்கே பாருங்க விடியல் அப்படிங்கிறது காலப்பெயர். இறைவன் அப்படிங்கிறது பொருட்பெயர். மதுரை அப்படிங்கிறது என்னது, இடப்பெயர். புத்தகம் அப்படிங்கிறது பொருட்பெயர். கற்றல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். நன்மை அப்படிங்கிறது பண்பு பெயர். சரிங்களா. அவ்வளோதான். ஓகே, முடிச்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோமா. முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான். பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் 3 புத்தகம், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம படித்தோம், எத்தனை எடுத்துக்காட்டு, இதில் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, இது எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த புத்தகத்துலேருந்து தான் வந்து நமக்கு வந்து கேள்விகள் வந்திருக்கு. அதனால் எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையுமே வந்து படிச்சிருங்க. அடுத்த கிளாஸில் சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.